ஓட்டமாக சென்று அவங்க ஆடக்கூடிய நடனம் அங்கே எடுத்து கொண்டு வந்தான். இனிமே என் நாட்டுக்குள் நீங்க தான் காலையில மாலையில நாட்டியம் ஆடணும். நான் கண்வெளிக்கும் போது அந்த நாட்டியத்தை பார்த்துதான் தெரிவிக்கணும். என்ற நாடு பெண்களையும் அடக்கி ஒடுக்கி வளர்த்தி தன் நாட்டுக்குள் அடிமையாக இருக்க சொன்ன இது 27 அடுக்கு போட்டிக்கு தனது காவலாளர் வேண்டும். காவலாளருக்கு யார் கொண்டு வரணும்? தேவலோகத்தை சென்று 33 தேவனை பிடிச்சு விட்டுவாங்க. அவன் சொன்னார்கள் கூடவே தர்மராஜ் 33 தேவனை பிடிச்சு விட்டு வருகின்றான். அரக்கன் அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொருத்தராக வரவேற்கிறான். முதலில் மந்திரி யார் அடிச்சு கொண்டு வந்தான்? சந்தீனை கூட்டி வந்து கூட்டி வந்து முதலாவதாக மந்திரி சந்திர பகவானை அழைச்சு கொண்டு வந்தான். அரக்கன் அரியாசனத்தில் அமர்ந்தோடு கேட்கிறார், பகவான் சொன்ன பெண்ணை விடப்பட்டான். எங்க மாமியை விட்டு விருப்பா வந்திருக்கிறேன். அடிமையை செய்ய கூட்டு வந்திருக்கிறேன். அடிமையை செய்ய வந்தோட என்ன பகவான் விட்டு அது சரி என்னெல்லாம் போட போய் என்ன பண்ண 15 நாள் தேஞ்சிட்டே போறியா? அடுத்த 15 நாள் வளர்த்துட்டு வரையாமடா. அந்த கொடுமையில ஏன் கேட்டீங்க? எனக்கு ஒரு மாமனார் இருக்கு, ஆங்க கட்டவன் 27 வெண்ணையும் கொடுத்து தாண்டி போட்டு ஒரு இட்லி மட்டும் கிடக்க ஜாமி எங்க அம்பாப்பா என் மாமனார் எனக்கு 27 பெண்களை கட்டி கொடுத்தான். சந்திரபகவான் எத்தனை கொண்டாட்டி தெரியுமில்ல? 27 கொண்டாட்டி. எப்படி ஒரு கொண்டாடி வந்துருவோம்? 27 பெண்களை கட்டி கொடுத்து அவன் என்ன சொன்னான்? என் பிள்ளைகள் 27 பெண்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கிறேன். 27 பெண்ணையும் நல்லபடியா பார்த்து நம்மளா இருக்கான். முதல் வருஷம் நல்லபடியா பார்த்துட்டான். ஒரு வருஷம் கழிஞ்சது முதல்ல கட்டின பொருளை போல விட்டுட்டான். 27வது கெட்ட பிள்ளைய மட்டும் கொஞ்சம் கூடி போயிருக்கிறான். கொண்டாட்டி எல்லாம் போய் கொஞ்சம் ஆசைப்பட்டு மாமனார் சொன்ன 27 மணி சரியா பார்த்து சரியா செய்யாம 27 கொண்டாட்டிய மட்டும் கொஞ்சம் ஆசைப்பட்டு மகன் சொற்கொழிந்து போயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? விட்டு விட்டான். அப்ப மாமனார கட்சி சொல்லிட்டான், நீ உனக்கு அழகாக போனாலும் உனக்கு 29 உன்னுடைய கலைகள் எல்லாம் இன்னொரு பேச்சு போட்டு சாபத்தை கொடுத்தான். அவன் மாமனார் சாபம் சந்திர பகவானுடைய 15 கலைகளை ஒரு கலையாக தெரிந்து கொண்டே வருகிறார். 14 கலை தெரிந்து போச்சு. கடைசி ஒரு கலை தெரிந்தால் சந்திர பகவான் கலை முடியும். அப்ப சிவபெருமான் காலை கொடுத்தான். பகவானே, என் மாமனார் 27 கொண்டை கட்டி கொடுத்து சாபத்தை கொடுத்தான், காப்பாற்றி கொடுத்தான். அப்ப சிவபெருமான் அந்த கடைசி ஒரு கலை எடுத்து தன் தலையை சொல்லிக் கொண்டார். சிவபெருமான போட்டோ பார்க்கவே இல்லை. அந்த பிறவியிலாவது சிவபெருமான் தலையில் இருக்கும் பார்த்துக்கலாம். அவர் அர்த்தம் என்ன? பட்சங்களுக்கு சாபத்தின் காரணமாக சாக கிடந்த சந்திர பகவானை சிவன் எடுத்து தன் தலையை சொல்லிக் கொண்டார். அதனால சிவபெருமான் தலையை போட்டோல ஒரு பிறவியாக இருக்கும். பகவான் இன்றைக்கு அந்த சந்திரத்தை தலையை சூடிக் கொண்டாலும்
15 நாட்களா பெய்கிறான். சிவன் கொடுத்தாலும் 15 நாட்கள் வளர்ந்துட்டே வரும். அதனால வளர்முறை தேர்வுகள் நடக்குது. வளர்முறை தேர்வு நடக்கும் போது சோழியக்காரனுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, அன்னைக்கு அந்த மாமன் சாமம் கொடுத்தாட்ட சந்திரன் தேவை மாட்டான், வளர மாட்டான். வளர்முறை கிடையாது, தேர்வு கிடையாது. சோழியக்காரனுக்கு வேலை கிடையாது, தப்பா மட்டும் போகணும். சந்திரன் வளர்ந்து போட்டு சோழியக்காரனுக்கு வேலை. யாரையாவது சொல்லி போட்டு சாதத்துக்கு 5 ரூபா வாங்குறான், சுருஷம் வாங்குறான். நம்மளுக்கு ஒரு சொல்லிட்டு படிக்கத்தான் செய்யணும். வாங்க ஒரு ரூபா கட்டி வாங்கல, இந்த இடத்துல நோட்டுக்கு 500. ஒரு நாளைக்கு 10 நோட்டு பார்த்து 5000 ரூபா குடும்பத்திலே விட்டு கட்ட வேண்டியது. 1 ரூபா போய் நம்ம ஜாதியில குடும்பத்தை பிரிச்சுட்டான். நீ கொண்டு போய் ஒரு நோட்டு கையில் விட்டுட்டேன். உன் வீட்டுக்காரருக்கு 3 நட்சத்திரம் அப்படின்னு அந்த போதை ஓட்டு பண்ணிவிட்டான். அப்படி சந்திரவான அழைத்து என்ன சொல்றான், இந்த 15 நாள் தேர்தல் வளர்ந்து பார்த்தா உன் நாட்டை வச்சுக்கிறான். என் நாட்டுக்குள்ள வந்தா நீ முழு சந்திரனை மட்டும்தான் இருக்கணும். சந்திரனை இறக்கி இருந்தான். 2வது மந்திரி யார் அழைத்துக் கொண்டு வருகின்றார்? அக்கினி கொட்டி வந்து கொட்டி வந்து இரண்டாவது அக்கினி பகவானை அழைச்சு கொண்டு வந்தான். இப்ப தானே ஒருத்தருக்கு சொன்னேன், பகவான் சொன்னா பல்லோட சொன்னேன். இந்த அக்கினியோ கொஞ்சம் போவக்காரன். அவன் என்ன சொல்றான், என் பேர் அக்கினியோ அப்படித்தான் சொல்லுவேன். அவன் சொன்னால் ஓடவில்லை, அந்த அரக்கம் போட்டால் சுட்டுவேன். அரக்கம் அடிச்சாடி அக்கினியோட 2 காமிச்சவும் துண்ட போகுது. இப்பவும் இந்த அக்கினியோட காலங்க நடக்கும் போது புதுவை நட்டு காலாஜி நடக்கும் போது ஐயர் குற்றமே இல்லை. அக்கினி சுண்டா வச்சு அக்கினிக்குள்ள மந்திரத்தை ஓடுவார். ஓடி முடிக்கும் போது சுவாரா சுவாரா சொல்லி முடிப்பார். காமிச்சிருக்கான். அந்த சுவாரா என்ன தெரியுமா? அக்கினியோட பொட்டாட்டி சுவாரா தெரிஞ்சுக்கிறேன். அன்னைக்கு அரக்கம் அடிச்சாடி இந்த அக்கினியோட காலங்க ஐயர் மந்திரம் எப்படி கேட்கும்? அதனால ஐயர் சுவாராட்ட மந்திரத்தை ஓடுவார். சுவாரா சுவாரா பொண்டாட்டிட்டு வருவார். பொண்டாட்டி நம்ம பிள்ளைகளுக்கு கைச்சாங்க காட்டுவோம். இதுக்குதான் அந்த சுவாரான்னு சொல்றது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். சம்பளம் பண்ணாலும் சொல்லுவாங்க. சம்பளம் ஆக வீட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்கு. அவர் அக்கினியோட இரட்டி இருக்கு. ஆட்கள் சொல்றாரு, இனிமே நாட்டில் உள்ள பெண்களுக்கு எல்லாம் விடுமுறை, சமையல் வேலையில பூரா நீளம் பார்க்கணும். சமையல் வேலையில பூரா நீளம் பண்ணணும், புத்தகங்களை பூரா விடுமுறை. அது மட்டும் கிடையாது, என் நாட்டு குழந்தையை தெரியாம தொட்டா சுத்தக்கூடாது. இந்த அக்னி பகவானை விரட்டி எறிந்தான். 3வது மந்திரி யாரை அழைத்து கொண்டு வருகின்றார்? ஓட்டி வந்து ஓட்டி வந்து ஓட்டி வந்து மூன்றாவதாக ஆதித்த பகவானை அழைச்சு கொண்டுவாங்க. ஆதித்த பகவான் யாரு? சூரிய பகவான். அவனை பார்த்து அரக்க கேட்கிறாங்க, அக்கினியோட 2 காமிச்சும் அங்கேயே கிடக்கு.
அதை பார்த்த உடனே அவனுக்கு பகவான் வாயில் வருமா? மன்னா என் பேர் ஆதித்த மட்டும்தான், நீ என்ன வேலை செஞ்சுருக்க உடனே செஞ்சுருவேன், காலை வந்துட்டான். அப்ப ஆதித்தரை பார்த்து அடக்க சொல்றாரு, இனிமே என் நாட்டுக்குள்ள வரும்போது உன் முழு வெப்பத்தை என் நாட்டுக்குள்ள காட்டக்கூடாது, ஏன் ஜூனியா மட்டும்தான் என் நாட்டுக்குள்ள வரணும், ஓடி என்ற ஆதித்த பகவானை வெட்டி அடித்தான். அடுத்ததாக மந்திரி வருண பகவானை அழைச்சு கொண்டு வரான். வருண பகவான் யார் தெரியுமில்ல? மழையை கொடுக்கக்கூடிய தெய்வம். அந்த வருணனை அழைத்து என் நாடுகளிலே காலையிலும் மாலையிலும் எல்லா வீட்டிலையும் நீதான் முத்தத்தை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டேன். வருணா முத்தத்தை சொல்லிக்கிறேன். அவன் பின்னாடி வாயு பகவான் வாரான். வாயு பகவான் யாரு? காற்று. வருணா முத்தத்தை தொழிப்பான். வாயு